நாங்கள் துதிக்கிறோம். அருமையான இந்த மாலை வேளையில் ராஜா ஆண்டவரே, உங்கள் பாதப்படியில் ஆண்டவரே அப்பா நாங்கள் வந்து நிற்கும்படியுமாய் நீர் கொடுத்த பெரிதான கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த இடத்துல ஆண்டவரே நீர் ஆண்டவரே அப்பா அசைவாடி கொண்டு இருக்கிறதை நாங்கள் உணர முடிகிறது. ஆண்டவரே சப்பா ஆண்டவரே, ஒரு ஆண்டவரே தாய் தேற்றுகிறது போல இந்த இடத்துல உங்கள் பிரசனத்தினாலே நாங்கள் தேற்றப்படுகிறோம் ஐயா. இந்த இடத்துல எங்களை கொண்டு வந்த கிருபைக்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உமக்கு நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, எத்தனையோ பாடுகள் மத்தியில், பிரச்சனைகள் மத்தியில், போராட்டங்கள் மத்தியில் இந்த பூமியிலே நாங்கள் வாழ்ந்து கொண்டு இருந்தாலும் உங்கள் பாதப்படியில் வரும்போது நாங்கள் அமைதியாய் உட்கார்ந்து ராஜா சந்தோஷப்படும்படியுமாய் ஆறுதல் அடையும்படியுமா நீர் எங்களோடு கூட பேசிக்கொண்டு இருக்கிறீர். உமது வார்த்தை மாத்திரம் இல்லாவிட்டால் நாங்கள் என்றைக்கோ மரித்து போயிருப்போம். ஏசப்பா ஆண்டவரே, நீர் எங்களுக்காக மரித்தீர், எங்களுக்காக உயிர்த்தீர், எங்களுக்காக இன்றும் நீர் ஜீவனோடு இருந்து எங்களுக்காக நீர் ஆண்டவரை பரிந்து பேசிக்கொண்டு இருக்கிற தகப்பனப்பா, உங்கள் கரத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறேன். நீ அந்த இடத்துல உம்மை மகிமைப்படுத்தி பாடும்படியுமா இந்த இடத்துல எங்களுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்தீரப்பா. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உமக்கு நன்றி சொல்லுகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஆமென். ஜீவனுள்ள நாட்களெல்லாம் இயேசுவுக்காய் வாழ்வோம். இருப்பதுவோ ஒரு வாழ்வு, அதை அவருக்கு கொடுத்திடுவோம். ஜீவனுள்ள நாட்களெல்லாம் இயேசுவுக்காய் வாழ்வோம். இருப்பதுவோ ஒரு வாழ்வு, அதை அவருக்கு கொடுத்திடுவோம். வாழ்ந்திடுவோம், நாம் வாழ்ந்திடுவோம், இயேசுவுக்காக வாழ்ந்திடுவோம். வாழ்ந்திடுவோம், நாம் வாழ்ந்திடுவோம், இயேசுவுக்காக வாழ்ந்திடுவோம். ஜீவனுள்ள நாட்களெல்லாம் இயேசுவுக்காய் வாழ்வோம். இருப்பதுவோ ஒரு வாழ்வு, அதை அவருக்கு கொடுத்திடுவோம். இயேசுவும் தனக்காய் வாழாமல் அவர் நமக்காய் தானே வாழ்ந்தாரே. இயேசுவும் தனக்காய் வாழாமல் அவர் நமக்காய் தானே வாழ்ந்தாரே. உயிரையும் கூட நமக்கு தந்தாரே. இதற்கு பதிலாய் என்ன செய்வோமே? நாமும் வாழ்ந்திடுவோம் இயேசுவுக்காய். ஜீவனுள்ள நாட்களெல்லாம் இயேசுவுக்காய் வாழ்வோம். இருப்பதுவோ ஒரு வாழ்வு, அதை அவருக்கு கொடுத்திடுவோம். யாரோ செய்யட்டும் நமக்கென்ன, நான் நலமாயிருந்தால் அது போதும். யாரோ செய்யட்டும் நமக்கென்ன, நான் நலமாயிருந்தால் அது போதும். என்றே சுயமாய் வாழ்வதினாலே பின்னால் நீயும் வருந்திடுவாயே என்று உணர்வாயோ? இன்றேவா ஜீவனுள்ள நாட்களெல்லாம் இயேசுவுக்காய் வாழ்வோம். இருப்பதுவோ ஒரு வாழ்வு, அதை அவருக்கு கொடுத்திடுவோம். ஜீவனுள்ள நாட்களெல்லாம் இயேசுவுக்காய் வாழ்வோம். இருப்பதுவோ ஒரு வாழ்வு, அதை அவருக்கு கொடுத்திடுவோம். வாழ்ந்திடுவோம், நாம் வாழ்ந்திடுவோம், இயேசுவுக்காக வாழ்ந்திடுவோம். வாழ்ந்திடுவோம், நாம் வாழ்ந்திடுவோம், இயேசுவுக்காக வாழ்ந்திடுவோம். அல்லேலூயா. ஆமென். அருமையான பிள்ளைகளுக்கு ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறேன். ஆமென். இவங்க அம்மா பேர் தெய்வ பழம், அவங்க அம்மா பேர் தங்க பழம். அல்லேலூயா.
அவங்க அம்மா அந்த சுமிதா முன்னாடி உள்ள பேர் முருகேஸ்வரி. பயங்கரமான இந்துக்கள். ஆண்டவர் எப்படி ரட்சித்திருக்கிறார் பாருங்க. அல்லேலூயா. அவங்க அம்மா கல்யாணம் ஆகி வந்தபோது நான் சின்ன பையன். அப்போ வருஷத்தில் ஒரு 3-4 மாதம் வெயில் அடிக்கும், நல்ல நிலா இருக்கும், அதில் முத்தத்தில் படுப்போம். அப்போ அவங்க நல்ல கதை சொல்லுவாங்க. சின்ன பையன் அப்போ கதை சொல்லுவாங்க. அந்த கதையை கேட்டுக்கிட்டே தூங்குவோம். அப்புறம் அப்படியே காலங்கள் மாறி, காலங்கள் கடந்து போனது என்ன மாதிரி கடந்து போய் நான் இங்கே வந்துட்டேன். தெரியலை. நான் ஒரு மீட்டிங் போகும்போது அங்கேருந்து தாத்தான்னு ஒரு சத்தம் கேட்டுச்சு. பாஸ்டர் தான் என்ன தாத்தான்னார். எனக்கு எவ்வளோ பேத்தி பேரன் பாருங்க, எத்தனை வயசில். ஆமாம், தாத்தான்னு சொன்ன உடனே யாரா இது தாத்தான்னா, இன்னொரு குரல் அங்கேருந்து வருது, தாத்தா அப்படின்னு. 2 தாத்தாவையும் பார்த்து அப்புறம் தான் தெரியுது நம்ம பழைய சொந்தம் அப்படின்னு. அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் நல்லவர். இந்த நாளிலே அவர்கள் வண்டி பெரியார் இடத்திலே ஊழியம் செய்கிறார்கள். ஆமென். அவர்கள் நம்மத்திலே வந்திருப்பது நமக்கு மகிழ்ச்சி. இப்பொழுது கர்த்தருடைய வார்த்தையை நாம் அவர்கள் மூலம் நாம் கேட்கலாம். கரங்களை தட்டி ஹல்லேலூயா. ஒரு நிமிஷம் கண்களை மூடுவோம். வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோ, வல்லமையா என்னை நிறைத்து உம் வல்லமையா என்னை நிறைத்து நீராளுகை செய்யும் அக்கினியும் நீர், புயல் காற்றும் நீர். ஆண்டவரே, உடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்துகிறோம் ஐயா. உடைய கிருபை, உடைய பிரசன்ஸ் எங்களோடு கூட இருப்பதற்காக ஆண்டவரே அடிய நன்றி சொல்லுகிறேன் அப்பா. ஆண்டவரே, எங்கள் பிரயாணங்களை வாய்க்க பண்ணினீர். ஆண்டவரே, இந்த மாரநாதா ரிவைவல் சபையில் வந்து நிற்பதற்கு எங்கள் கால்களை பழக்கினீர் ஐயா. கரம் பிடித்து நடத்தி கொண்டு வந்து எங்களை ஆண்டவரே, அதற்காக நான் நன்றி சொல்லுகிறேன் அப்பா. ஆண்டவரே, இங்கே இருக்கிற ஊழியர்களுக்கு, அவருடைய துணைவிக்கு, பிள்ளைகளுக்கு, இருக்கிற சபை திருச்சபையில் இருக்கிற ஒவ்வொரு தலைவர்களுக்கும், விசுவாசிகளுக்கும், பாடர் குழுவிற்கு, இசையமைப்பாளர்களுக்கும் ஆண்டவரே, இவர்களுக்கு நான் நன்றி சொல்லுகிறேன் ஐயா. இவர்களுக்காக நான் செபிக்கிறேன் அப்பா. நான் வந்திருக்கிறேன் தகப்பனை, வெறுமையாய் வந்திருக்கிறேன். நீர் பயன்படுத்துங்கப்பா, நீங்கள் நடத்துங்கப்பா. உமது கரங்களில் என்னை முற்றிலும் ஒப்பு கொடுக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தில் உங்களை நான் வாழ்த்துகிறேன். விசேஷமாய் ஊழியர் அவர்களுக்கும், தாயார் அவர்களுக்கும் என்னுடைய மனதார வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நிச்சயமாய் நம்மளை நடத்துவான். அல்லேலூயா. யாரும் இடையில எந்திரிச்சு போக மாட்டேங்கல்ல, புரியுது? போக மாட்டேங்கல்ல. எனக்கு 1 மணி நேரம் டைம் கொடுத்துருக்குறான். தெரியாது, எனக்கு தெரியாது. ஆவியானவர் நடத்த தட்டி நான் என்ன செஞ்சிருவேன்? ஆமாம், வித் ஒரு பெர்மிஷன். அல்லேலூயா. இல்லை, அதுக்கு முன்னாடி முடிக்க சொன்னாலும் முடிச்சிருவேன். ஆமே. அல்லேலூயா. அல்லேலூயா. எல்லாம் கையை தட்டி நல்ல சந்தோஷமா. ஆமே. போன வாரம் புது வருஷத்தில் நாங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபித்து கொண்டு இருந்த பொழுது ஆண்டவர் பேசினார், உன்னை பல இடங்களுக்கு நான் கொண்டு போவேன். பல இடங்களுக்கு நான் கொண்டு போவேன். நான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன், எங்கெல்லாம் கொண்டு போகணுமோ அங்கெல்லாம் என்னை என்ன செய்யுங்க, ஆனால் என் கூட நீங்கள் வரணும்பான்னு. அல்லேலூயா. நீங்கள் என் கூட என்ன செய்யணும்? வரணும். ஆமென். பார்த்தேன், நோட்டீஸை பார்க்கும்போது போட்டிருக்கிறது, துதி ஆராதனையும் சுகமளிக்கும் ஆராதனை. அப்போ எனக்கு சங்கடமாயிடுச்சு. என்னடா
துதி ஆராதனை. அவங்க நல்லா பாட்டு பாடுவார். எனக்கு சின்ன பிள்ளையிலே தெரியும். 7 வயசில் அவருக்கு என்னைய தெரியும். அவருக்கு என்னைய தெரியாது, எனக்கு அவரை தெரியும். 7 வயசு ஆகும்போது அவர் அன்னைக்கு ரட்சிக்கப்படலை. அப்படியே கையிலேயே உடுத்துக்கிட்டு அப்படியே என்ன செய்வார், அப்படியே ஜம்மாக நடந்து போவார். அல்லேலூயா. அன்னைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எஸ்டேட் லைன்ஸில் தான் இருப்போம். எஸ்டேட்டுக்கு வந்தவங்களுக்கு அது தெரிஞ்சிருக்கும். ஒரு லைன்ஸில் 6 வீடு இருக்கும். அதில் பெர்மனெண்ட்டாக இருக்கிறவங்களுக்கு, எஸ்டேட்டில் டீ எடுக்கிறவங்களுக்கு அந்த வீட்டை என்ன செஞ்சுருப்பாங்க, ஒரு வீட்டில் கிட்டத்தட்ட 7 பேர் 8 பேர் குறையாமல் இருப்போம். ஒரு கிச்சன் இருக்கும், அப்புறம் ஒரு பெட்ரூம் இருக்கும், ஃப்ரண்டில் வராண்டான்னு சொல்லி ஒரு இடம் இருக்கும். இதுக்குள்ளே தான் எல்லோரும் படுத்து என்ன செய்யணும், எந்திக்கணும். அந்த நாட்கள் சந்தோஷமாக இருந்துச்சு. அல்லேலூயா. எல்லோரும் பேசுவாங்க. நல்ல காரியம்லாம் நடந்துச்சுன்னா ஒரு வாரத்துக்கு முன்னாடியே வந்துடுவாங்க. ஆமாம். சிவகாசிக்கு வந்ததுலேருந்து ரொம்ப தண்ணி தாகம் எடுக்குது. எங்கள் ஊருக்கு தணுப்பாக இருக்கும், தண்ணி தாகம் எடுக்காது, மன்னிச்சுக்காங்க. அன்றைக்கி ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். எங்கள் வீட்டுக்கும் பாஸ்டருடைய வீட்டுக்கும் போகிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 4 கிலோமீட்டர் வரும். ஒரு இறக்கம் இறங்கி ஒரு ஏற்றம் ஏறணும். அல்லேலூயா. ஒரு இறக்கம் இறங்கி, ஆமாம், அது இறக்கம்னா உங்களுக்கு எப்படின்னு தெரியலை, பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அங்கே போனால் சாப்பிட்றதுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல காய்ச்சக்கிழங்கு, அன்னைக்கெல்லாம் கப்பக்கிழங்கு, இதெல்லாம் சாக்கில் கெட்டி கொடுத்து விட்ருவாங்க. சுமக்க முடியாது, சுமந்துக்கிட்டு என்ன செய்வோம், வருவோம். அரைக்கால் டவுசர் தான் போட்டிருப்போம். அன்னைக்கெல்லாம் பேண்டெல்லாம் கிடையாது. பின்னாடி பார்த்தீங்கன்னா ஏசி மாதிரி என்ன செஞ்சுருப்போம், உட்காந்து கிழிச்சிக்கிட்டு அதைத்தான் காட்டிக்கிட்டு என்ன செய்வோம். ஆமாம், நான் பப்ளிக்காக சொல்கிறேன், யாரும் சங்கடப்படாதீங்க, நான் ஒரு ஓப்பன் டைப். அல்லேலூயா. அப்போ இவரெல்லாம் அங்கிட்டுக்கிட்டு போவாங்க. அவங்க எங்கள் பாட்டி வீடும் அவங்க வீடு, எங்கள் பாட்டி வீடு இந்த தொங்கல் வீடு, பாட்டி இல்லை பூட்டி, இவங்க வீடு அந்த தொங்கல் வீடு. அப்போ நாங்கள் அங்கே அந்த குண்டு விளாண்டுக்கிட்டு இருப்போம். எங்களை அரட்டுவார், ஏய் அங்கிட்டு போங்களாம்பார். அதெல்லாம் மறந்துட்டு அப்புறம் இன்னைக்கு தான் சொன்னார். நான் சொன்னேன், உங்களை 7 வயசுலேருந்தே நான் உங்களை என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கேன், பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஆனால் ஆண்டவருக்கு ஒரு நேரம் இருந்துச்சு. என்பிஎன் டீமின் நிமித்தம் போன வருஷம் எஸ்டேட்டுக்கு வந்திருந்தாங்க. 7 மணி நேரம் ஜெபம் முடிஞ்ச உடனே பக்கத்தில் போய் பார்க்குறேன், இவர் கண்டுக்கிட மாட்டேக்காரு. அப்போ சுமிக்கிட்ட சொல்கிறேன், என்ன கண்டுக்கிடவே மாட்டேக்காரு, பயங்கர கெட்டு வெயிட்டாக இருப்பாரோ அப்படின்னு நினச்சிக்கிட்டேன். இருக்குமில்ல. அல்லேலூயா. திடீர்னு அப்படியே பார்த்தேன். சரி கொஞ்சம் கூட பக்கத்தில் போய் தாத்தாங்கிறேன். யாரப்பா நீங்க யாரு? தாத்தானே சொல்லக்கூடாது, அவர் ஒரு பெரிய கனம் பெற்ற ஊழியர். அல்லேலூயா. அப்புறமா பேசிக்கிட்டோம். ஒரு தடவை வந்திருந்தோம் என்பிஎன் மீட்டிங்க்கு. ஒரு தடவை போன வருஷம் ஒரு நாள் வந்துட்டு போனேன். மறுபடியும் ஆண்டவர் இந்த இடத்துல என்னை கொண்டு வந்திருக்கிறாரு. நீங்கள் வந்தது மாதிரியே போக மாட்டீங்க. ஒரு வித்தியாசமாய், ஒரு சந்தோஷத்தோடு, ஒரு செழிப்போடு கூட, ஒரு ஆனந்த அபிஷேகத்தோடு கூட என்ன செய்ய போகிறீங்க. இங்கேருந்து போக போகிறீங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. சொல்லுங்களேன், எனக்கு கேட்க மாட்டேன். ஒரே ஒரு மலையாள பாடு 2 அடி மட்டும் பாடட்டுமா? தெய்வம் செய்த நன்மைகளுக்கெல்லாம் நன்றி പറഞ്ഞിടുവാൻ. தெய்வம் செய்த நன்மைகளுக்கெல்லாம் நன்றி പറഞ്ഞിടുവാൻ. நாளிது போரா, நாவிது போரா, ஈசுமிது போரா. சொல்லுங்க, நாளிது போரா, நாவிது போரா, ஈசுமிது போரா. தெய்வம் செய்த நன்மைகளுக்கெல்லாம் நன்றி പറഞ്ഞിടുവാൻ. தெய்வம் செய்த நன்மைகளுக்கெல்லாம் நன்றி പറഞ്ഞിടുവാൻ. நாளிது போரா, நாவிது போரா, ஆயுசுமிது போரா. நாளிது போரா, நாவிது போரா, ஆயுசுமிது போரா. அடுத்து இடையில பாடுவோம். ஒரு வசனத்தை வாசிங்க. லூக்கா எழுதின சுவிசேஷம் அப்போஸ்தலர் லூக்கா எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 17
19வது வசனத்தை வாசிங்க. ஆ ஆ ஆமே. அவரிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டது. யாருக்கிட்ட இருந்து வல்லமை புறப்பட்டது? கையை பிடிச்சு சொல்லுங்க பாப்பா, அப்படி சந்தோஷமா. இயேசுவினிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டது. வல்லமை புறப்பட்டது. எல்லா வியாதிகளும் மாறினது. எல்லா நோய்களும் மாறினது. பிசாசின் சேனைகள் ஓடினது. அல்லேலூயா. அந்த தேவன் இங்க வந்திருக்கிறாரு. அல்லேலூயா. அந்த இயேசு இங்கே வந்திருக்கிறாரு. இன்னைக்கு நடுவில் இருக்கிறார். அல்லேலூயா. யாரெல்லாம் தொடணும்னு சொல்றீங்களோ நீங்க தொட்டீங்கன்னா அவர் உங்களை சுத்தமாக்குவார். அல்லேலூயா. அந்த வல்லமை இன்னைக்கு உங்க மேல வரணும். சொல்லுங்க, என் மேல அந்த வல்லமை வரணும். அந்த பவர் என் மேல என்ன செய்யணும்? வரணும். when power, அல்லேலூயா, out from him, அல்லேலூயா, அந்த பவர் ஏன் மேல வரணும்? சொல்லுங்க. அன்றைக்கு அவரிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டது. இன்றைக்கு வேதத்தின் வாயிலாக நமக்கு என்ன செய்ய போகுது? ஒரு வல்லமை புறப்பட போகிறது. அல்லேலூயா. இந்த வல்லமை சாதாரண வல்லமை அல்ல, ஒரு அசாதாரண வல்லமை. அல்லேலூயா. the supernatural power. அல்லேலூயா. சாதாரண பவரை பார்த்துருப்போம், சூப்பர் நேச்சுரல் பவரை பார்த்துருக்கீங்களா? அல்லேலூயா. இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஆமாம், பாஸ்டர் தெரியும். இனி அவர் சபையில் நான் ஒன்றும் பேச வேண்டிய தேவை கிடையாது. ஆனாலும் என்னை ஆண்டவர் அங்கேருந்து ஒரு 180 கிலோமீட்டர்லேருந்து இங்கே அனுப்பி விட்டார். எப்பா நீ போய் பார்த்துட்டு வா. அல்லேலூயா. நான் எதுக்கு வந்திருக்கோம்னா உங்கள் விசுவாசத்தை பார்க்க தான் வந்திருக்கிறேன். அல்லேலூயா. எதுக்கு வந்திருக்கேன்? உங்கள் விசுவாசத்தை பார்க்க வந்து இந்த விசுவாசத்தை ஏன் ஜனங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். நல்லா அழகாக டீமாக நினச்சிடறாங்க, நின்று பாடுறாங்க. ஆமாம், எனக்கு கொஞ்சம் ஆத்துமாக்கள் தான். அல்லேலூயா. ஆனால் நிறைவான ஆத்துமாக்கள். கொஞ்சம் ஆத்துமாக்கள் தான், ஆனால் நிறைவான ஆத்துமாக்கள். தேவனிடத்திலிருந்து வல்லமை என்ன செஞ்சாமா? புறப்பட்டது. அல்லேலூயா. என்ன ஒரு அணக்கம் இல்லை? பார்த்துருக்கீங்களா இந்த வல்லமையை? கை தூக்குங்க பார்த்தவங்க மட்டும். அல்லேலூயா. அது பார்த்தவங்களுக்கு மட்டும்தான் தெரியும், பார்க்காதவங்களுக்கு அதெல்லாம் என்ன செய்யாது, தெரியாது. அல்லேலூயா. அல்லேலூயா. ஒரு நாள் ஒரு சின்ன பையன் 10ஆம் கிளாஸ் எக்ஸாம் எழுதணும். நாள் கையை ஒடிச்சு போட்டான். என்ன செஞ்சுட்டான்? கையை, வலது கையை மட்டையை கொண்டு அடித்து ஒடிச்சு போட்டாங்க. விளையாடும் போது ஒடிச்சு போட்டாங்க. 10ஆம் கிளாஸ் எக்ஸாம் எழுதணும். நாள் கிரிக்கெட் விளையாண்டுருக்கான். அடித்து என்ன செஞ்சுட்டாங்க? உடச்சிட்டாங்க. அவங்க அம்மா பாவம், அப்பா இல்லாத ஒரு பையன். பூசணம்பட்டி இங்கே தான் இருக்கு, அங்கே தான் வந்து கெட்டி போட்டு போனோம். காலையில் ஒரு 10 மணிக்கு அடித்து உடச்சிட்டாங்க. இந்த அம்மா காட்டிலேருந்து வேலையை விட்டுட்டு வந்து போய் கெட்டு போட்டு சாயங்காலம் 6 மணிக்கு வீட்டுக்கு வந்துட்டாங்க. வீட்டுக்கு வந்தோடனே பாஸ்டர் எங்கள் வீட்டுக்கு வாங்க, பையன் கீழே விழுந்துட்டான், கை ஒடிஞ்சு போச்சு, ஒரு ஜெபம் பண்ணணும்னாங்க. சரி, நமக்கு அதை விட வேலை என்ன வேலை இருக்குன்ட்டு போய் ஜெபம் பண்ண போயிட்டோம். ஜெபம் பண்ணிட்டு வந்தேன். கையெல்லாம் வீங்கி இருக்குது, விரலெல்லாம். யாருக்காச்சும் கை உடைஞ்சவங்க இருக்கீங்களா? அடிபட்ட கை என்ன செஞ்சிடும்? விரல் வீங்கிரும். அப்படி தானே, அசைக்க முடியாது. பார்க்குறேன், நல்ல மட்டையை வச்சு கட்டி கை என்ன செய்யலை, அசைக்க முடியல, விரல் அசையலை. நான் ஜெபம் பண்ணிட்டேன். எப்படி? ஏசப்பா, எசேக்கியேல் 37ஆம் அதிகாரத்தில் எலும்புகள் என்ன செஞ்சாமா? உயிர் பெற்றது. இன்றைக்கு உம்முடைய புள்ள நான் ஜெபிக்கிறேன். இந்த பையன் நாளைக்கு என்ன செய்யணும்? அடுத்த வாரத்தில் எக்ஸாம் எழுதணும். அவன் கை பலப்படட்டும்னு ஜெபம் பண்ணிட்டு வந்துட்டேன். காலையில் 6 மணிக்கு ஒரு ஃபோன் வருது. நான் பயந்துட்டேன். பாஸ்டர், என் பையனுடைய விரல் எல்லாம் அணங்குது, அவன் அசையுது, வீக்கமெல்லாம் வத்திருச்சு, அங்கே வீட்டுக்கு வருவீங்களான்னு. மறுநாள் காலையில் போகிறேன். அந்த அம்மா கேட்காங்க, எல்லாம் ஃபங்க்ஷன் ஆகிக்கிட்டே இருக்குது பாஸ்டர், வேதனை இல்லைங்கிறான், ஆட்டுறான், வளைக்கிறான், இன்றைக்கும் கிரிக்கெட்டு விளையாட போகிறோம்னு சொல்கிறான், என்ன செய்யணும், கெட்ட அவுத்துறவான்னு கேட்டாங்க.
அல்லேலூயா. நான் சொன்னேன், ஏம்மா அவர் 6 மாதம் சொல்லியிருக்கிறாரு, ஒரு தடவை போய் பார்த்துட்டு வந்து அவங்கன்னு. சாயங்காலம் ஒரு 4 மணிக்கு பார்க்குறேன், பையன் கெட்ட அவுத்து போட்டு மறுபடியும் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறான், கிரிக்கெட் விளாண்டுக்கிட்டு இருக்கான். அல்லேலூயா. இதுதாங்க அந்த பவர். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒடிந்த எலும்பு அவன் ஒரு 24 மணி நேரத்துக்குள்ள பொருந்தி மறுபடியும் அவனை விளையாட வைத்தது என்று சொன்னான். இதற்கு மேல ஒரு பவரை பார்க்க முடியாது. அது என் ஜீவனுள்ள தேவனுடைய வல்லமை என்ப பவர். அல்லேலூயா. இந்த பவர் நம்ம நடுவில் என்ன செய்யப்போது இப்ப செயல்பட்டு கொண்டிருக்கிற எத்தனை பேர் பார்க்குறீங்க, எத்தனை பேர் ருசிக்கிறீங்க, எத்தனை பேர் அந்த அனுபவிக்கிறீங்க. ஆமே, சோத்திரம். ஆண்டவர் இந்த இடத்துல வரும்போதே சொன்னாரு, எப்போ வயிற்றுக்குள்ள ஒரு குடைச்சலா குடையுது, ஒரு புல்லரிக்கிற மாதிரி ஒரு வேதனை, அப்படிப்பட்டவங்க இருக்கிறாங்க, அவங்களுக்கு வேண்டி ஜெபம் பண்ணினாரு. ஜெபம் பண்ணினால இன்னும் கையில குடைச்சல், எலும்பு நரம்பு வேதனை, எலும்பு வேதனை குடையுது. நான் இதுக்கு முன்னாடியெல்லாம் நின்று பேசுனது இல்லை. அல்லேலூயா. அதனால தான் அங்கிட்டு இங்கிட்டு என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன், ஓடிக்கிட்டு இருக்கிறேன். சரி, அதை கவனிக்காதீங்க, இருக்கட்டும். வார்த்தையை கவனிங்க. வார்த்தை வந்தால் விடுதலை, நான் போனால் ஒன்றும் கிடையாது. அல்லேலூயா. இந்த வாருங்க, இந்த வார்த்தையானது யாரெல்லாம் கேட்குறீங்களோ ஆமே, அந்த கேட்குறவங்களுக்கு விடுதலை உண்டு. ஆண்டவர் பேசினார், கை எலும்பு வேதனை உள்ளவங்க இங்கே இருக்கிறாங்க, அவங்கள நான் விடுவிக்க போகிறேன். அப்படி இருக்கிறவங்க கண்ணை மூடி நீங்கள் ஜெபம் பண்ணிடுங்க. ஆண்டவர் இப்போவுமே அவங்கள விடுதலை கொடுத்துட்டாரு. தனியாகலாம் அவங்கள ஜெபம் பண்ண வேண்டாம். ஆமாம், நெஞ்சு வேதனையோடு இருக்கிறவங்கள கர்த்தர் விடுவிக்கிறார். அல்லேலூயா. ஆமாம், சோதர கர்த்தரை மகிமைப்படுத்துங்க, கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஆமாம், இந்த வல்லமையை குறித்து ஒரு சில வார்த்தைகளை சொல்லி ஆமாம் நான் முடிக்க விரும்புகிறேன். ஆமாம், அதுக்கு ஏன் எப்படி இந்த வல்லமை புறப்படுங்கிறத சொல்கிறேன், வாசிங்களேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 11வது வசனம். மறுநாளிலே இயேசு கிறிஸ்து நாயின் என்கிற ஊருக்கு போனார். அல்லேலூயா. நாயின் அப்படின்னா அழகு என்ற அர்த்தம், சௌந்தரியம். மலையாளத்தில் சொன்னால் சௌந்தரியம். ஊர் பேர் என்ன பேர்? அழகு நிறைந்த ஊர், சௌந்தர்ய, த பியூட்டிஃபுல் பிளேஸ். அல்லேலூயா. அங்கே ஆண்டவர் கண்ட காட்சி கொடூரமான ஒரு காட்சி, ஒரு வேதனையான ஒரு காட்சி, ஒரு கண்ணீர் நிறைந்த ஒரு காட்சி. அவன் இந்த காட்சியை பார்த்த உடனே ஆண்டவர் கூட கண்ணீர் விட்டுட்டாருங்க. அது என்ன காட்சின்னு உங்களுக்கு நல்லா தெரியும். அல்லேலூயா. அந்த ஊரில் ஒரே ஒரு விதவை தாய் இருந்தாங்க. அந்த தாய்க்கு ஒரு மகன் இருந்தான், ஒரு வாலிபன். அல்லேலூயா. அந்த விதவையின் கணவர் இறந்து போயிட்டாங்க. கணவர் இறந்ததை மறக்க முடியலை. ஒரு எதிர்பார்ப்போடு கூட இருந்தாங்க. அவன் கணவர் போனாலும் பரவாயில்ல, என் பிள்ளை சம்பாதித்து என்னை காப்பாற்றுவான், இந்த பிள்ளை என்னை அழைத்து செல்வான், இந்த பிள்ளை என்னை எங்கெல்லாம் நான் நினைக்கிற இடங்களுக்கு கூட்டி செல்வான் என்கிற சந்தோஷத்தோடு கூட இருந்தாங்க. ஆனால் இந்த சந்தோஷம் ஒரு இமைப்பொழுதில் மாறிவிட்டது. ஆமென். இந்த நாயின் ஊரில் இருக்கிற அந்த வாலிபன் மரித்து போனான். அன்றைக்கு திரளான கூட்டம் இந்த பையனுடைய அடக்கத்திற்கு வந்திருந்தாங்க. அடக்கம்னா தெரியுமில்ல, எதுக்கு வந்தாங்க? அடக்கம்னா மரித்து போனானே, அவனை குழியில் கொண்டு என்ன செய்யணும்? புதைக்கணும். அதுக்கு வந்திருக்கிறாங்க. கொஞ்சம் பேரில் நிறைய ஜனங்கள் வந்திருக்கிறாங்க. ஏன்னா இந்த தாய் ஒரு விதவை, உதவி செய்ய யாருமே இல்லை. என்ன செய்வோம் என்று திகைத்து போய் நிற்கிற வேளையில் இயேசு கிறிஸ்து நேராக வந்து, எங்கப்பா போகிறீங்கன்னு கேட்டிருப்பார். அப்படி தானே சொல்லியிருப்பாங்க, நான் அவனை புதைக்க போகிறோம், குளித்து மூட போகிறோம்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் ஆண்டவர் என்ன சொன்னார் தெரியுமா? நீ அங்கெல்லாம் என்ன செய்ய வேண்டாம், போக வேண்டாம், திரும்ப உன் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போ. நம்பியிருப்போமா நம்மனா? அல்லேலூயா. அந்த பாடையை தூக்கிட்டு போன பையன்மார் நம்பிட்டாங்கங்க. வெயிட்டு தாங்க முடியல ஒரு பக்கம். இன்றைக்கி வண்டி இருக்குது, அன்றைக்கி வண்டியெல்லாம் கிடையாது. எங்கடையாவது கொண்டு என்ன செய்யணும்? கல்லை வச்சு புரட்டி வைக்கணும். அது ரொம்ப கஷ்டமான வேலை. புதைக்கிற ரொம்ப கஷ்டமான வேலை. கஷ்டப்பட்டாங்க, கண்ணீரோடு சுமந்து வந்தாங்க. ஆனால் ஆண்டவர் வந்த நிமிஷத்தில் அவன் அந்த பையனுடைய அந்த டெட் பாடி அந்த வாடிக்கு மேலே கையை வச்சாரு. அவன் எழுந்து உட்கார்ந்து பேச துவங்கிட்டான், கரங்களை தட்டி. அல்லேலூயா. இதுதாங்க அந்த பவர். அல்லேலூயா.
இதுதான் அந்த பவர். ஏன் இதை சொல்கிறோம்னா உங்கள் விசுவாசத்திற்கு வேண்டி சொல்கிறேன். அல்லேலூயா. உங்கள் விசுவாசத்திற்கு வேண்டி சொல்கிறேன். ரெண்டாவது ஒரு காரியம் சொல்கிறேன். லண்டனில் இருக்கிறாங்க 2 பேர் ஃபேமிலியாக. நான் வண்டி பெரியாரில் இருக்கிறேன். நைட்டு ஒரு ஃபோன் வருது, எனக்காக ப்ரேயர் பண்ணுங்க. சரின்ட்டு ப்ரேயர் பண்ணோம். ப்ரேயர் பண்ணும்போது ஆண்டவர் வெளிப்படுத்துகிறாரு, அந்த அம்மாக்கிட்ட ஒரு பாத்திரத்தை எடுத்து வைக்க சொல்லு, இல்லைனா வாஷ் பேஷன் பக்கத்தில் போய் நிற்க சொல்லுன்னு. இதெல்லாம் ஆண்டவர் பேசுவாரா? பேசுவார். நம்புகிறவங்களுக்கு பேசுவார், விசுவாசிக்கிறவங்களுக்கு பேசுவார். அல்லேலூயா. இந்த அம்மாவுக்கு ப்ரமோஷன் கிடைக்கல, 3 வருஷம் ஆச்சு. எக்ஸாம் எழுதுறதுக்கு 2 நாளைக்கு முன்னாடி ஃபீவர் வந்துடும். பேச முடியாது, எந்திக்க முடியாது, சாப்பிட முடியாது. 2 வருஷம் முடிஞ்சு போச்சு. ப்ரமோஷன் கிடையாது, எக்ஸாம் எழுதலை. திடீர்னு கூப்பிட்டு, அண்ணே இப்படி ஒரு சம்பவம் இருக்குது, அதற்காக ஜெபம் பண்ணு. ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் வெளிப்படுத்துகிறாரு, வயிற்றுக்குள்ளே ஏதோ சம்திங் ராங். அல்லேலூயா. ஜெபம் பண்ணும்போது சொன்னேன், வாஷ் பேஷன் பக்கத்தில் போய் நிற்க சொல்லு, வாமிட் பண்ண சொல்லு அப்படின்னு. ஜெபம் பண்ணும்போது என்ன செஞ்சாங்கன்னா முடியலை, அவங்களுக்கு அந்த வாமிட்டெல்லாம் வரல. ஏன் பக்கத்துலேயே இருக்கும், லண்டனும் வண்டி பெரியாரும் பக்கத்துலேயே இருக்குது, ரொம்ப தூரம் இல்லை. ஆமாம், இந்த பவர் போகணும் இல்லை. ஆமாம் சோத்திரம். நான் ஜெபம் பண்ணேன், கொஞ்ச நேரம் நீ ஆண்டவரை துதிமானா. ஆமாம் சோத்திரம். நீ வாமிட் பறக்கு ட்ரை பண்ணுனா அது என்னையை விட துதிக்குது ஆண்டவரை. அல்லேலூயா. கவனிக்கணும், ஆண்டவரை நான் துதிக்க சொல்லலை, வாமிட் வரக்கு நீ தயாராகுன்னு சொன்னேன். அவங்களுக்கு ஆச்சரியம், கணவருக்கு பயங்கர ஆச்சரியம், இது எப்படி சாத்தியமாகும், இது எப்படி முடியும் என்று சொல்லி. இமை பொழுதில் அந்த அம்மா என்ன செஞ்சாங்கன்னா வாமிட் ஆயிடுச்சு. சொன்னாங்க 2-3 கட்டி என்ன செஞ்சிருச்சு, வெளியில் வந்துருச்சு. அல்லேலூயா. 3ஆவது நாள் எக்ஸாமுக்கு போயிட்டாங்க, எக்ஸாம் எழுதிட்டாங்க. ஆமென். எக்ஸாமில் ஜெயிச்சுட்டாங்க, ப்ரமோஷன் கிடச்சிருச்சு. 3 லட்ச ரூபா சம்பளமும் மாதம் 2000 ரூபா எனக்கு அனுப்பி கொடுத்துருவாங்க சர்ச்சு வாடகைக்கு. என் சர்ச்சு வாடகை மாதம் 3000 ரூபா. ஒருத்தர் இல்லை, ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஆள் இல்லை. ஆனால் ஆண்டவர் பார்த்தீங்களா எங்கேருந்து வருது, லண்டன்லேருந்து வருது. சோத்ரி. இது என்னது, இதுதான் பவர், இதுதான் வல்லமை. ஆமே. என்ன ஐயோ இருக்கீங்களா? நான் பேசுகிறது புரியுதா? உங்கள் பாசுற மாதிரி பேசாட்டாலும் ஓரளவுக்கு ஆச்சல் நினச்சி செய்வேன், பேசுவேன். கையை தூக்குங்களாம் ஒரு அலையிலையே சொல்லுங்கள். தூங்குறவங்களாம் ஒரு அலையிலையே சொல்லுங்கள். பாட்டியம்மா தூங்குறாங்க. அல்லேலூயா. ஜீவித பாதையில் காலுகளேறு குழஞ்சு வீழாதே, ஜீவித பாதையில் காலுகளேறு குழஞ்சு வீழாதே. தாங்கி நடத்தியதற்கும் பொழுது கண்ணுகள் நிறையுள்ளே, தாங்கி நடத்தியதற்கும் பொழுது கண்ணுகள் நிறையுள்ளே. தெய்வம் செய்த நன்மைகளுக்கெல்லாம் நன்றி வரைஞ்சிடுவா. கைகளை தட்டி. தெய்வம் செய்த நன்மைகளுக்கெல்லாம் நன்றி வரைஞ்சிடுவா. நாளிது போரா, நாவிது போரா, ஆயுசு இது போரா. நாளிது போரா, நாவிது போரா, ஆயுசு இது போரா. அல்லேலூயா. நான் மலையாளத்தில் பாடினாலும் தமிழில் பாடின மாதிரி தானே இருக்குது. அல்லேலூயா. அந்த வாசம் போகாது. அதனால் உங்களுக்கு புரியுதில்ல, பாடிடுவீங்கல்ல, பாடுங்க பார்ப்போம். தெய்வம் செய்த நன்மைகளுக்கெல்லாம் நன்றி வரைஞ்சிடுவா. தெய்வம் செய்த நன்மைகள் பின்னாடி கையை தட்டுங்க. நாளிது போரா, நாவிது போரா, ஆயுசு இது போரா. நாளிது போரா, நாவிது போரா, ஆயுசு இது போரா. பாவியம் என்னே நேடுவானேசு கால்வரியில் தன்னே. பாவியம் என்னே நேடுவானேசு கால்வரியில் தன்னே. ஜீவன் நல்கியதற்கும் கொள்கை கண்ணுகள் நிறையுள்ளே. ஜீவன் நல்கியதற்கும் கொள்கை கண்ணுகள் நிறையுள்ளே. தெய்வம் செய்த ஆமென். அருமை. பாடுங்க. நாளி
விடுவோரா, ஆயுசு விடுவோரா. ஆமென். காலிலும் ஆணிகள் அறையப்பட்டது என்பர் காணல்லோ, காலிலும் ஆணிகள் அறையப்பட்டது என்பர் காணல்லோ. ஓரோ தினமும் ஓர்க்கும்போல் என் கண்ணுகள் நிறையுமே, ஓரோ தினமும் ஓர்க்கும்போல் என் கண்ணுகள் நிறையுமே. தெய்வம் செய்த நன்மைகளுக்கெல்லாம் நாளிது போரா, நாவிது போரா, ஆயுசு இது போரா. நாளிது போரா, நாவிது போரா, ஆயுசு இது போரா. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு வாலிபனை உயிரோடு கூட எழுப்பினாரா இல்லையா? எழுப்பிட்டாரு. 2வது யோவான் 9ஆம் அதிகாரம் 1வது வசனம். சீக்கிரமா வாசிங்க. ஆமாம், நான் இன்னும் 10 நிமிஷம் தான் இருக்கு. அப்புறம் போகையில் ஒரு மனுஷனை கண்டு அவரை நோக்கி, ரபி, இவன் குருடனாய் பிறந்தது யார் செய்த பாவம்? இவன் செய்த பாவமா, இவனை பெற்றவர்கள் செய்த பாவமா என்று கேட்டார்கள். பிரதியுத்தரமாக, இவன் செய்த பாவமும் அல்ல, பெற்றவர்கள் செய்த பாவமும் அல்ல, தேவனுடைய கிரியைகள் இவனிடத்து வெளிப்படும் பொருட்டாய். அல்லேலூயா. தேவனுடைய கிரியைகள், தேவனுடைய கரம் உங்கள் மேல் சலிக்கும்படியாக, தேவனுடைய வல்லமை உங்கள் மேல் தொடும்படியாக, தேவனுடைய சக்தி உங்கள் மேல் வரும்படியாக, தேவனுடைய பவர் உங்களிடத்தில் வரும்படியாக இன்றைக்கு கர்த்தர் ஆமென் நம்முடைய நடுவில் வாசம் பண்ணி கொண்டு இருக்கிறார். தேவ கரம் ஆமென் வெளிப்படுவதாக. பிறவியிலே குருடன். எப்ப குருடன்? பிறவியிலே குருடன். இடையில குருடானா நல்லாக்கி வரலாம், நல்லாக்கலாமா? நல்லாக்க முடியாதான்? 72 வயசு ஒரு அம்மாவுக்கு கண் பார்வை போயிடுச்சு. இங்கே இருக்க கண் இங்கிட்டு வந்துருச்சு. உங்கள் பாஷையில் எப்படி சொல்லுவீங்க அதை? மாறுகண்ணு. பார்த்துருக்கீங்களா? இங்கே யாராச்சும் இருக்கீங்களா? ஆமே, கர்த்தருக்கு சோத்திரம் இல்லாததுனால உபவாச கூட்டம் நடந்துக்கிட்டு இருக்குது. அல்லேலூயா. 72 வயசு. ஆமென். நல்ல கையை தட்டி பரிசுத்தாவியில் என்ன செய்யுது? நிரம்புது. பாஸ்டர், என் கண் இப்படி இருக்குது, பைபிள் வாசிக்க கூட வெளிச்சம் தெரிய மாட்டேக்கு, எனக்காக ஜெபம் பண்ணுங்க அப்படின்னாங்க. அல்லேலூயா. ஜெபம் பண்ணோம். கண்ணு என்ன கண்ணு? மாறு கண்ணு. வீட்டுக்கு போயிட்டாங்க. மறுநாள் காலையில் சாயங்காலம் வீடு விசிட்டிங் போகிறேன். அந்த அம்மா சொல்கிற, பாஸ்டர் என்னை நல்லா பாருங்க, பாஸ்டர் என்னை நல்லா பாருங்கன்னு. அவ்வளோ வளர்த்தி தான் இருக்கும். நான் கொஞ்சம் இப்படி குனிஞ்சு பார்த்தேன். பாஸ்டருக்கு எப்பவும் நக்கல் தான். அல்லேலூயா. நல்லா பாருங்க பாஸ்டர் அப்படி. எம்மா நான் நல்லாத்தம்மா பார்க்குறேன் சொல்லுங்க. உடனே அவங்க மகா ஓடி வந்து சொல்லுது, பாஸ்டர் எங்கள் அம்மாவுக்கு ஓச்சர கண்ணு, மாறு கண்ணு. அங்கே எப்படி சொல்ல, ஓச்சர கண்ணு தான் சொல்லுவோம். அந்த கண்ணு நேராக ஆயிட்டு பாஸ்டர். நேற்றுக்கு ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் விடுதலை கொடுத்துட்டார் பாஸ்டர். இப்போ நல்ல பைபிள் என்ன செய்யுது? வாசிக்குது. இவ்வளவு நாளும் கோதம்பு கஞ்சா குடிச்சுக்கிட்டு இருந்தாங்க, ராகியா குடிச்சுக்கிட்டு இருந்தாங்க, சுகர் மாறி போயிடுச்சு பாஸ்டர், நேத்தையிலேருந்து எனக்கு நெல்லிசோறு குடின்னு சொல்லி அடம் பிடிக்கிறாங்க. சாப்பிட்டாங்க, நல்லா வாழ்ந்தாங்க. அல்லேலூயா. ஒரு 1.5 வருஷம் இருக்கும், இப்போ இறந்து போயிட்டாங்க, வயசாகி இறந்து போயிட்டாங்க. அல்லேலூயா. அது என்ன கண்ணு? மாறு கண்ணு சரியாயிட்டு. யாரை சரி பண்ணா? அந்த வல்லமை புறப்பட்டது. ஆமே, சோத்திரம். நாம் பாஸ்டருக்கு வேண்டி அடிக்கடி ஜெபம் பண்ணுவேன். இன்றைக்கி நம்மெல்லாம் சேர்ந்து என்ன செய்வோம்? ஜெபம். எத்தனை பேருக்கு ஆசை இருக்குது உங்கள் பாஸ்டர் நல்லா சந்தோஷமாக என்ன செய்யணும்? ஆமாம், அவர் சொன்னார், அவருக்கு ரொம்ப நாள் ஆசை உங்கள் வீட்டுக்கெல்லாம் வரணும்னு. ஆனால் வர முடியாத சூழ்நிலை. இன்றைக்கி நீங்கள் ஜெபம் பண்ண போகிறீங்க, நாளைக்கு பாஸ்டர் உங்கள் வீட்டுக்கு வரப்போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமே, சோத்திரம். என் பிள்ளையினுடைய என்கேஜ்மெண்ட்டு பாஸ்டர் தான் நடத்தி வச்சாங்க. அங்கே கேரளாவை பொறுத்த அளவில் என்கேஜ்மெண்ட்டு பெருசாக நடத்துவோம், மேரேஜை சிம்பிளாக நடத்திடுவோம். அல்லேலூயா.
அந்த பெருசாக நடத்ததுக்கு பாஸ்டர் என்ன செஞ்சாங்க, வந்தாங்க. பிள்ளையோட மருமகன் இருக்காப்புல, மகளும் வந்திருக்கிறாங்க. அல்லேலூயா. நான் சொல்கிறேன், அன்றைக்கி வந்து சொன்னாங்க. நான் அன்றைக்கி அவரை சொன்னேன். என் ஃபேமிலியெல்லாம் நிறைய பேர் இருந்தாங்க, அவருக்கு தெரியும். கண் பார்வை என்ன செய்யாது, ஒரு நரம்பு. ஆமாம், நான் அதிலிருந்து பாஸ்டருக்கு வேண்டி என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். ஆமாம், இப்படிப்பட்ட ஒரு புகழ்ச்சி இல்லை, நான் அப்படியெல்லாம் நினைக்காதீங்க, உண்மையை நான் சொல்கிறேன். அல்லேலூயா. ஆமாம், என்னை விட என் மனைவிக்கு தாத்தா மேலே ரொம்ப பிரியம். அல்லேலூயா. ஏம்னா அவங்கெல்லாம் பக்கத்து வீடு, நான் தூரம் கொஞ்சம் பக்கத்தில் தான். ஆமாம், ஸ்தோத்திரம். இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம், ஜெபம் பண்ண போகிறோம். உங்களுக்கு வேண்டி நாங்கள் என்ன செய்ய போகிறோம், ஜெபம் பண்ண போகிறோம். அல்லேலூயா. ஆமாம், நீங்கள் ஜெபம் பண்ணாலே கர்த்தர் ஒரு அற்புதத்தை என்ன செய்வார். ஆமாம், கேட்குறாரு, இவன் செஞ்ச பாவமா இல்லை இவனுடைய பெற்றோர்கள் செய்த பாவமா இவன் குருடனாய் பிறப்பதற்கு. அல்லேலூயா. பக்கத்தில் இருந்து சொல்லுங்களேன், யார் செஞ்ச பாவம்னு கேளுங்களேன். நம்மக்கிட்ட ஏதாச்சும் வியாதி இருக்குதா? அல்லேலூயா. இல்லை ஏதாவது சம்திங் ராங் அப்படி இருக்குதா? ஆமே, ஸ்தோத்திரம். கேளுங்களா, நான் செஞ்ச பாவம் இல்லை. சொல்லுங்களேன், நான் செஞ்ச பாவம் இல்லை, என் பெற்றோர்கள் செய்த பாவம் அல்ல. தேவனுடைய மகிமை, தேவனுடைய வல்லமை என் மேல் இன்னைக்கு இறங்குவதற்காகத்தான். அல்லேலூயா. கரங்களை தட்டி. ஆமாம், ஒரு பவர் உங்ககிட்ட ரீச் ஆகி கொண்டு இருக்கிறது. அல்லேலூயா. ஒரு பவர் உங்களை டச் ஆகி கொண்டு இருக்கிறது. தேவ மகிமை உங்களை நிரப்புகிறது. இந்த வேளையில் ஏதாவது வேதனைகள், ஏதாவது பிரச்சனைகள் இயேசுவின் நாமத்தினால இப்பெல்லாம் கட்டவிழ்த்து விடுகிறேன். கர்த்தருடைய மகிமை வெளிப்படட்டும், வெளிப்படட்டும், வெளிப்படட்டும். கரங்களை தட்டி பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க. ரிசீவ் தி பவர், ரிசீவ் தி பவர். பெற்றுக்கொள்ளுங்க. தேவ மகிமை உங்களை நிரப்பட்டும். உங்களுக்கு வசனம் எல்லாம் நல்லா தெரியும், அதனால தான் அப்படியே தொட்டு என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன், போகிறேன். அல்லேலூயா. அல்லேலூயா. வசனம் தெரியும் தானே, வசனம் தெரியும் தானே. ஆமாம், ஸ்தோத்திரம். அங்கேருந்து இங்கே வரணுமா எங்களை குணப்படுத்த? நான் வரல, ஆண்டவர் கொண்டு வந்தார். ஆண்டவர் சொன்னார், முசுக்கொட்டை செடி என்ன செய்ய போகுது, அசைய போகுது. அல்லேலூயா. முசுக்கொட்டை செடி என்ன செய்ய போகுது, அசைய போகுது. சத்தம் வரும், ரெடியாக இருந்தார். அல்லேலூயா. இன்னைக்கு உங்களுக்குள்ள ஒரு முசுக்கொட்டை செடி அசைய போகிறது. அல்லேலூயா. தேவ வல்லமை உங்களை தொட போகிறது. எத்தனை பேர் ஏற்றுக்கொள்றீங்க? ஆமென். அத்தனை பேரை விடுவிக்கும்படியாக கர்த்தர் வந்திருக்கிறார். அல்லேலூயா. ஒரே ஒரு காரியத்தை சொல்லி முடிக்கிறேன். செத்தவனை உயிரோடு எழுப்பினாரு, பிறவி குருடனை பார்வையடைய செய்தாரு. மூன்றாவது மார்க் 5:5 வாசிங்க. இதெல்லாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து செஞ்ச அற்புதம். வாசிங்க. பணிந்து கொண்டு, இயேசுவே உன்னதமான தேவனுடைய குமாரனே, என்னை வேதனைப்படுத்தாதபடிக்கு தேவன் பேரில் ஆணையிடுகிறேன் என்று சொன்னான். அல்லேலூயா. எல்லாரும் சாதாரணமாக எங்கே இருப்போம், வீட்டில் தானே இருப்போம். ஆனால் இந்த மனுஷன் எங்கே இருந்தான் தெரியுமா, கல்லறையில் இருந்தான். அல்லேலூயா. இங்கேனாலும் கல்லறையை சுற்றி வீடுகள்லாம் இருக்குது, பயம் இருக்காது. எங்கள் ஊரில் காட்டுக்குள்ளே தான் கல்லறை. அல்லேலூயா. காடாக தான் கிடக்கும், வெட்டி என்ன செய்ய மாட்டாங்க, தெளிக்க மாட்டாங்க. அங்கே தான் கல்லறை இருக்கும். நானும் படுத்திருக்கிறேன். நான் எங்கள் சித்தி வீட்டில் தான் என்னை வளர்த்தாங்க. குடும்பக்கார சித்தியெல்லாம் கிடையாது. நான் பயங்கரமாக சேட்டை பண்ணுவேன். கொஞ்சம் காடு இருக்குது, கப்பை போட்டிருப்போம். அப்போ கப்பைக்கு நைட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் பன்னி நிறைய வந்துடும். சபரிமலை பக்கத்தில் ஆணையெல்லாம் நிற்கும். அங்கே போகணும். நைட்டு 8 மணிக்கு என்ன செய்யணும், போகணும். காலையில் 6 மணிக்கு வந்து அப்புறமா ஸ்கூலுக்கு போகணும். ஒரு நாள் எனக்கும் எங்கள் சித்திக்கும் சண்டை. பக்கத்து வார வழியில் கோயில் திருவிழா நடக்கு, சினிமா போட்டிருக்காங்க. நான் உட்காந்துக்கிட்டேன். கூட்டத்தில் சினிமா முடியலை, எவனோ போய் அங்கே போய் சொல்லிட்டான், தான் உன் பையன் அங்கே சினிமா பார்த்துக்கிட்டு இருக்கான். அல்லேலூயா. சர்ச்சுக்கு வாடான்ட்டு போயிடுவாங்க. இப்போ போங்க வந்துடுதம்பேன். இல்லை நீ வா, என் கூடத்திலே வான்னு கையை பிடிச்சி இழுத்துட்டு போவாங்க. அங்கே கொஞ்ச நேரம் சொல்லுவேன், சித்தி எனக்கு பாத்ரூம் போகணும், நீங்கள் போங்க நான் வந்துடுறேன். அடவு, இதெல்லாம் அடவு. அல்லேலூயா. சரி வந்துரு அப்படிம்பாங்க. அவங்க போனோன்னே நான் விளையாட போயிடுவேன். அல்லேலூயா. இப்படியெல்லாம் திருட்டுத்தனம் பண்ணிக்கிட்டு இருந்தேன்.
ஒரு நாள் சாக போகிறோம்னு சொல்லி இந்த கல்லறைக்கு மேலே போய் படுத்து நல்லா என்ன செஞ்சிட்டேன். என் பக்கத்தில் ஒரு நாய் வந்து, நான் வளர்க்குற நாய் வந்து கூட படுத்துருக்குது. முழிச்சு பார்த்தா மணி 1 மணி. எத்தனை மணி? சுடுகாட்டில் யாராச்சும் படுத்துருக்கீங்களா? நான் இந்த மனுஷனை பற்றி பேசும்போதெல்லாம் நினைப்பேன், நானும் சுடுகாட்டில் தான் என்ன செஞ்சேன், படுத்தேன். அல்லேலூயா. சுடுகாட்டில் படுத்த என்னைய ஆண்டவர் இங்கே வர கொண்டு நிறுத்தியிருக்கிறார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். எந்திரிச்சு போயிட்டேன். புத்தி எனக்கு எந்திரிச்சு செஞ்சிருச்சு, வந்துருச்சு. சித்தி மேலே இருக்க கோபமெல்லாம் போயிட்டு, போன உடனே நம்ம காவல் காக்காட்டுனா வேறு யார் காவல் காக்க போகிறா? அல்லேலூயா. நம்ம போட்ட கப்ப கலங்க பாதுகாக்கிறதுக்கு நான் போகாட்டினா வேறு யார் பாதுகாப்பான்னு சொல்லி கோபத்தில் எந்திரிச்சு போயிட்டேன். அல்லேலூயா. போயிட்டேன். ஒரு நாள் கம்பத்தில் ஒரு 3 நாள் கன்வென்ஷன் நடக்குது. கம்பம் தெரியுமில்ல, தேனிக்கு எடுத்துருக்கிறேன். நான் 3 நாள் பிரசங்கம் பண்ணுறேன். நான் ஒரு அம்மாவுக்கு கண்ணு தெரியலை, ஒரு அம்மாவுக்கு கண்ணு தெரியலை, இன்னொரு அம்மாவுக்கு நெஞ்சு வேதனை, மூச்சு விட முடியாது, கிரிட்டிக்கல் கண்டிஷன். செய்தி முடிஞ்ச உடனே ஜெபம் பண்ணியாச்சு. ஒரு 3 மாதம் கழித்து சோஸ்திர கூட்டம் வச்சுருந்தாங்க, என்னை கூப்பிட்டுருந்தாங்க, போயிருந்தேன். அந்த அம்மா சொன்னாங்க, பாஸ்டர் குண்டா கருப்பா ஒருத்தர் வந்து எனக்காக ஜெபம் பண்ணார் அன்னைக்கு அந்த மண்டபத்தில். அப்போமே என் நெஞ்சு வலி போயிட்டு பாஸ்டர், அவரை தேடி தேடி பார்க்க காணலைங்கார். நான் சொன்னேன், எம்மா அந்த குண்டா கருப்பா அது நான் தான். ஐயா சாமின்னு காலில் உழவு வந்துருச்சு. நான் சொன்னேன், அல்லேலூயா. பர்னபாவும் பவுலும் ஆமென் அந்த அத்தானை பட்டத்தில் பிரசங்கம் பண்ணும்போது மனுஷ ரூபம் எடுத்து தேவன் என்ன செஞ்சிட்டாரு, இறங்கி வந்தாருன்னு சொல்லி அவருக்கு மாலை போட போன மாதிரி எனக்கும் மாலை போட வந்துட்டாங்க. அல்லேலூயா. செத்த பிறகு தான் மாலை போடும் வேலை இவ்வளோ, ஆனால் உயிரோடு இருக்கையில் மாலை. நான் சொன்னேன், அம்மா இதை நீங்கள் என்ன செய்யக்கூடாது, செய்யக்கூடாது. நீங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான் உங்களை விடுதலை பண்ணினாரு, எந்த பாஸ்டரும் என்ன செய்யலை, விடுதலை பண்ணலை. சோத்திரம். அண்ணன் ஆண்டவருக்கு மட்டும் என்ன செய்யுங்க, நன்றி சொல்லுங்க. அல்லேலூயா. இன்றைக்கும் நல்லா இருக்கிறாங்க. இன்றைக்கும் காட்டில் போய் என்ன செய்கிறாங்க, களை எடுக்க போகிறாங்க. அங்கே நாள் நின்றுக்கிட்டு தான் எடுக்கணும். இங்கே என்ன செய்யணும், குனிஞ்சு உட்காந்து என்ன செய்யணும். சம்பளம் எவ்வளோமா, 250 ரூபா. காலையில் 5 மணிக்கு என்ன செஞ்சிடணும், போயிடணும். கொஞ்சம் காய்கறி கொடுப்பாங்க, அவங்களும் அதை வச்சு அந்த குடும்பம் என்ன செய்யுது. சோத்திரம். அதில் ஒரு பங்கை எனக்கும் காணிக்க கொடுத்துருச்சுங்க. சந்தோஷமாக. நான் வேண்டவே வேண்டாம்னே வாங்கினா பாஸ்டர், ஆஸ்பத்திரிக்கு போனால் எத்தனை ரூபா செலவாகிருக்கும் பாஸ்டர், சிலப்போ நான் வச்சுருப்பேன். அப்படின்னு அர்த்தம் என்ன, செத்தும் போயிருப்பேன். உங்க நிமித்தம் ஆண்டவர் ஜீவனை கொடுத்துருக்கிறாரு. இந்த சின்ன காணிக்கை என்கிட்ட என்ன செஞ்சுக்காங்க, வாங்கிக்காங்க. நாங்கள் அல்லேலூயா. நான் சொல்கிறேன், காணிக்கை பெருசுப்படுத்தலை, அந்த அம்மாவுக்கு ஜீவனை கொடுத்த ஆண்டவரை நான் பெருசாக்குகிறேன். அல்லேலூயா. அற்புதம் நடக்கிறதுக்கு தயார். சோத்திரம். அங்கே இந்த மனுஷன் கல்லறையில் போய் படுத்திருக்கான். ஏன் கல்லறையில் போய் படுத்திருக்காம்னா, பெரிய பூதம் வந்து என்ன செஞ்சிருக்கு, பிசாசு வந்து இவனை பிடிச்சிருக்கு. எத்தனை பிசாசு? 6000 பிசாசு. பிற அவன் கையை கல்லை எடுத்து கிழிக்காமல் பிற என்ன செய்வான்? அல்லேலூயா. கல்லறையில் படுக்காமல் என்ன செய்வான்? அது மாத்திரமல்ல, ராத்திரி ஊழ விட்டுக்கிட்டே இருக்கானாமா. அல்லேலூயா. பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு தூங்க முடியாதான். இவனுடைய தொல்லை தாங்க முடியாமல் அந்த தேசத்து ஜனங்க நினச்சாங்க, இவன் என்னைக்கடா சாகுவான். நம்மளும் இன்றைக்கி அப்படி தான் நினச்சிக்கிட்டு இருப்போம். அல்லேலூயா. செத்தா கட்டில் என்ன செய்யும், ஒளியும். இந்த கிழவி சாக மாட்டுக்காங்களேன்னு சொல்லி ஜீவன் கர்த்தர் தந்தது. அல்லேலூயா. அவங்கள காப்பாற்றுங்க, அவங்களுக்கு வேண்டி ஜெபம் பண்ணுங்க, அவங்களுக்கு ஒரு நேரம் ஆகாரத்தை நல்ல சந்தோஷமாய் கொடுங்க. நிச்சயம் பரிசுத்த ஆவியானவர் உங்கள் கூட இருந்தால் நீங்கள் பரலோகத்துக்கு என்ன செஞ்சிருவீங்க, போயிடுவீங்க. 3 காரியத்தை சொல்லியிருக்கிறேன். ஆண்டவர் வந்தார், அவனை என்ன செஞ்சிட்டாரு, சுஸ்தமாயிட்டார். என்ன காரியமெல்லாம் சொல்லுங்க பார்ப்போம். 400 மரித்தவன் உயிரோடு கூட எழும்பினா, பிறவி குருடன் சுகமானா, பிசாசு பிடித்திருந்த லேகியோன் என்கிற மனுஷன் என்ன செஞ்சான். இதெல்லாம் யார் சுகம் கொடுத்தா? இயேசு தான் சுகம் கொடுத்தார். அல்லேலூயா. இன்றைக்கு உங்களில் யாராச்சும் வியாதியாக இருந்தாலும் இயேசு உங்களுக்கு என்ன செய்ய போகிறாரு, சுகம் கொடுக்கிற தேவன். அல்லேலூயா. அதனால தான் உங்களுக்காக இதை சொன்னேன். வசனமெல்லாம் உங்களுக்கு தெரியும், நான் எக்ஸ்பிளைன் பண்ணலை. அல்லேலூயா. எனக்கு இந்த நேரமெல்லாம் பத்தாது, ஒரு 2 மணி நேரமாச்சும் என்ன செய்யணும். என் சபையில் இருக்க ஜனங்கள் அப்படியே இருப்பாங்க, அப்படியே என்ன செய்வாங்க. வந்ததெல்லாம் இந்துலேருந்து ரசிக்கப்பட்டு வந்தவங்க தான்.
அல்லேலூயா. நானும் இதிலிருந்து எங்கள் அப்பா பெரிய சாமியாடி, எங்கள் அப்பா பெரிய மரம் ஏற தெரியாது. கொய்யா மரத்தை இவ்வளோ வளர்த்து தான் கொய்யாம்பழம் இருக்கும். நாங்கள் சின்ன பிள்ளையாக இருப்போம். எப்போ ஒரு கொய்யாப்பழம் பறித்து கொடுங்கன்னா மக்களை எனக்கெல்லாம் மரம் ஏற தெரியாதுன்றுவார். பக்கத்து வீட்டுக்குலேருந்து ஒரு ஆளை கூப்பிட்டு என்ன செய்யணும், கொய்யா. ஆனால் இவருக்கு இந்த பேய் உள்ளே வந்துருச்சுன்னு வைங்களாம், இவ்வளோ பெரிய மரம். எவ்வளோ பெரிய மரம்? கையை வச்சு காட்டுங்களேன் என் கூட கொஞ்சம். ரொம்ப விரிக்காதீங்க. அதாவது கெட்டி பிடிச்சா கெட்டி என்ன செய்ய முடியாது, பிடிக்க முடியாது. இவர் ஏறி போயிடுவார். கொய்யா மரத்தில் ஏறி கொய்யாப்பழம் பறிக்க தெரியாத ஒரு மனுஷன் இந்த பியாய் உள்ளே வந்துச்சுன்னா ஏறி அங்கே போய் தொங்கிட்டு நடப்பார். கையில் ஒரு முடி தேங்காவை வச்சுக்கிட்டு கீழே இருந்து நாங்கள் வாங்கி தின்றுறோம். மரத்தில் ஏறி தேங்காவை தின்னுக்கிட்டு வர மனுஷன். அல்லேலூயா. அவர் வயிற்றில் பிறந்த நான் இன்னைக்கு அல்லேலூயா இயேசுவை அறிவிக்கிறவனாக, இயேசுவை அறிவிக்கிறவனாக இவன் நடுவில் நின்று கொண்டு இருக்கிறேன். ஆமென். நான் கெட்டிருக்கிறது எங்கள் மாமா மகா தான், எங்கள் அம்மாக்குள்ள தம்பி மகா தான். நான் ரசிக்கப்பட்டவொன்னே சொல்லிட்டேன், லவ் மேரேஜ் எதுவும் தப்பாக நினைத்துக்கிடாதீங்க. நீங்கள் யாரும் லவ் பண்ணுறீங்களா? அது ரொம்ப டேஞ்சருங்க, லவ் மட்டும் பண்ணாதீங்க. அல்லேலூயா. அப்போ இங்கே நடக்குது, கசமுசம் நடக்குது. ஆமென், ஸ்தோத்திரம். ஆண்டவர் வருகையில் கணக்கு கொடுக்கணும், ஜாக்கிரதையாக இருங்க. சொல்லதை சொல்லிட்டேன். என்ன சொன்னேன்? அதை முடிச்சிட்டேன், மரத்தை முடிச்சிட்டேன். இப்போ அதை விட்டுருங்க, போயிடுச்சு அது. இப்போ புது மனுஷன். அல்லேலூயா. ஆமென். கிறிஸ்துவுக்குள்ள எப்படி இருக்கணும் நம்மெல்லாம்? புது சிருஷ்டியா, புதுசாக நினைங்க. நான் இப்போ என் மனைவியை சொல்லிக்கிட்டு இருந்தேன், அது அப்படியெல்லாம் கிடையாது. நான் சொன்னேன், நான் சர்ச்சுக்கு போக தொடங்கிட்டேன், நீயும் சர்ச்சுக்கு போனால் தான் உன்னை கட்டுவோம்ட்டேன். அல்லேலூயா. வேளாங்கண்ணியை கும்பிடுத பக்கத்து வீட்டுக்கார அம்மா கூட்டிகிட்டு போயிடுச்சு. அவர் தம்பி சொல்லியிருக்குல்ல சர்ச்சுக்கு போகணும்னு ஏன் கூட வான்னு. அதுன்னு சொல்லிட்டு அங்கே போய் கொந்தையை போட்டுக்கிட்டு மாலை எண்ணிக்கிட்டு இருந்தேன்னா அதெல்லாம் சரியாகாது. என் கூட பெந்தகோஸ் சபைக்கு வந்துரு. என் கூட ஆமாம், பக்கத்தில் இருக்க பெந்தகோஸ் சபைக்கு போயிட்டாங்க. அடுத்து என் மச்சனை போயிட்டான், அடுத்து எங்கள் அத்தை போயிட்டாங்க. எங்கள் வீட்டில் என் தம்பிமார் ஒருத்தன் வந்துட்டான். அல்லேலூயா. நிறைய பேர் என்ன செஞ்சுருக்கிறாங்க, ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்க. ஆமென், ஸ்தோத்திரம். உங்கள் வீட்டில் ஆண்டவர் யாரை தொட்டார் முதல்ல? யாராச்சும் ஒரு ஆள் முதல் தொட்டவங்க யாராச்சும் இருக்கீங்களா? அதுக்கு பிறகு எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டிருக்காங்க? என்னையே தொட்டதே பெரிய விஷயம். இனியும் பின்னாடி 4 பேரை, ஐயோ அதெல்லாம் அசிங்கம்னு நினைக்காதீங்க. அம்மா நீங்கள் மட்டும் பரலோகம் போனால் பத்தாது. ஐயா நீங்கள் மட்டும் பரலோகம் போனால் பத்தாது. நம்ம கூட இருக்கிறவங்க என்ன செய்யணும்? நம்ம கூட பரலோகம் வரணும். அல்லேலூயா. பரலோகம் வரணும்னா பாவம் மன்னிக்கப்படணும். பாவத்தோடு கூட இருந்தனா பரலோகம் போக முடியாது. பாவம் மரணத்தை கொண்டு வரும். ஆமென், ஸ்தோத்திரம். மரணத்தை ஜெயமாக விழுங்கின இயேசு இன்றைக்கு நம் நடுவில் அசைபாடி கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. அவர் மரணத்தை ஜெயித்தவர், வியாதியை ஜெயித்தவர். ஆமென், பிசாசு ஜெயித்தவர். பிசாசு வந்தான், இந்த மலைக்கு மேலே ஏறு, உனக்கு என்ன செஞ்சிருந்தேன்? தேசத்தையே தாரமலாம். ஆண்டவர் சொன்னாடா முட்டாப்பையில, இந்த தேசத்தை படைச்சதே உருவாக்குனதே நான் தானடா. இன்றைக்கி நிறைய பேர் இன்றைக்கி அப்படி தான் அம்பிட்டுக்கிட்டு இருக்கிறோம். அல்லேலூயா. இயேசுவை ஆராதிக்கிறோம், ஆனால் எங்கேயோ நிற்கிறோம். அல்லேலூயா. இன்றைக்கு இயேசு அண்டைக்கு வந்துருங்க. அல்லேலூயா. உங்களை ஒப்பு கொடுங்க. சாப கட்டுகளை கர்த்தர் இன்னைக்கு உடைக்க போகிறாங்க. தலைமுறை சாபங்கள் உடைக்கப்பட போகிறது. அல்லேலூயா. நிறைய நாட்களில் சொல்கிறோம், ஆமை சிலருடைய சாபம் என் வீட்டில் பார்த்தா ஆமை சாபம். ஆமை எதை செஞ்சாலும் விளங்க மாட்டேங்குது, எதை செஞ்சாலும் முன்னேற முடியலை. சாபம். இன்னைக்கு அந்த தொடர்ந்து வருகிற சாபத்திற்கு கர்த்தர் ஒரு முற்றுப்புள்ளி வைக்க போறார். கரங்களை தட்டி அப்படி எந்திரிச்சு நிற்கலாமா? அப்படி கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ண போறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. என் மனைவியும் கொஞ்சம் முன்னாடி கூப்பிட்டுக்கிட்டா, உங்களுக்கு எதுவும் கோபம் இல்லையே? ஏன்னா எனக்கு பாட்டு இடையில நின்று போயிடும். ஆமே, சோத்திரம். அல்லேலூயா. தெய்வம் செய்த நன்மைகளுக்கெல்லாம் நன்றி வரைஞ்சிடுவான். தெய்வம் செய்த நன்மைகளுக்கெல்லாம் நன்றி வரைஞ்சிடுவான். நாளிது போரா
போரா. நாளிது போரா, நாளிது போரா, இயேசுவிது போரா. தெய்வம் செய்த நன்மைகளுக்கெல்லாம் நன்றி பரஞ்சிடுவான். தெய்வம் செய்த நன்மைகளுக்கெல்லாம் நன்றி பரஞ்சிடுவான். நாளிது போரா, நாவிது போரா, இயேசுவிது போரா. நாவிது போரா, நாளிது போரா, இயேசுவிது போரா. தெய்வம் செய்த நன்மைகளுக்கெல்லாம் நன்றி வர. நல்ல கரங்களை தட்டி, நல்ல கண்ணை அடைத்து, கரங்களை தட்டி, கரங்களை தட்டி, இயேசுவின் நாமத்தினாலே. நாளிது போரா, நாவிது போரா, இயேசுவிது போரா. ஆமே, உற்சாகமா நல்ல சத்தமா உயர்த்தி. நாவிது போரா, இயேசுவிது போரா. ஓ, தெய்வம் செய்த நன்மைகளுக்கெல்லாம் நன்றி வரைஞ்சிடுவா. தெய்வம் செய்த நன்மைகளுக்கெல்லாம் நன்றி பரஞ்சிடுவான். நாளிது போரா, நாவிது போரா, இயேசுவிது போரா. நாளிது போரா, நாவிது போரா, இயேசுவிது போரா. ஜீவித பாதையில் காலுகளேறே குழந்தையினாலே. இயேசுவின் நாமத்தினாலே ஜீவித பாதையில் காலுகளேறே கரங்களை தட்டி. ஆமே, ஜீவன் நல்கியதோர்க்கும் போல் என் கண்ணுகள் நிறையுமே. ஜீவன் ோர்க்கும் போல் என் கண்ணுகள் நிறையுமே. தெய்வம் செய்த நன்மைகளுக்கெல்லாம் நிவரஞ்சிடுவா. தெய்வம் செய்த நன்மைகளுக்கெல்லாம் நிவரஞ்சிடுவா. நாளிது போரா, நாவிது போரா, இயேசுவிது போரா. நாளிது போரா, நாவிது போரா, இயேசுவிது போரா. ஆவியாம் என்னை நேடுவான் இயேசு கால்வரியில் தன்னே. ஆவியாம் என்னை நேடுவான் இயேசு கால்வரியில் தன்னே. ஜீவன் நல்கியதோர்க்கும் போல் என் கண்ணுகள் நிறையுமே. ஜீவன் நல்கியதோர்க்கும் போல் என் கண்ணுகள் நிறையுமே. தெய்வம் செய்த நன்மைகளுக்கெல்லாம் நன்றி வரைஞ்சிடுவா. சொல்லுவோம். நாளிது போரா, நாவிது போரா, இயேசுவிது போரா. உற்சாகமாய் கரங்களை தட்டி. ஆமென். தீபா பக்கர புஷந்தரன. நன்றி பரஞ்சிடுவான். நாளிது போரா, நாவிது போரா, இயேசுவிது போரா. ஆமென். நாளிது போரா, நாவிது போரா, இயேசுவிது போரா. தெய்வம் செய்த நன்மைகளுக்கெல்லாம் நன்றி பரஞ்சிடுவா. தெய்வம் செய்த நன்மைகளுக்கெல்லாம் நன்றி வரைஞ்சிடுவா. நாளிது போரா, நாவிது போரா, இயேசுவிது போரா. சொல்லுங்க. நாளிது போரா, நாவிது போரா, இயேசுவிது போரா. இயேசுவின் நாமத்தினால் கட்டளையிடுகிறேன். நாவிது பிசாசே வெளியே போ. போரா. இந்த சரீரத்தை விட்டு வெளியே வா. Come out. Come out. Come out. Name of Jesus. இயேசுவின் நாமத்தினால் சில கட்டுகள் அவிழ்கிறது. சில கட்டுகள் அவிழ்கிறது. சில பிள்ளை சொன்ன கட்டுகள் அவிழ்கிறது. சில சாப கட்டுகள் அவிழ்கிறது. இயேசுவின் நாமத்தினால், இயேசுவின் நாமத்தினால் அற்புதம், அற்புதம் பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க. கர்த்தருடைய கரம், கர்த்தருடைய கரம் உங்களை தொடுகிறது. இயேசுவிது போரா. ஹல்லேலூயா. கர்த்தரை துதிங்க, கர்த்தரை துதிங்க. ஆமென். சில அசுத்தாவிகள், சில அசுத்தாவிகள் ஓ கட்டவிழ்க்கப்படுகிறது, கட்டவிழ்க்கப்படுகிறது. இயேசுவின் நாமத்தினால கட்டளையிடுகிறேன்ப்பா. இயேசுவின் நாமத்தில் அசுத்தாவியே நான் கட்டளையிடுறேன். வெளியே வா. இந்த சரீரத்தை விட்டு வெளியே வா. இந்த சரீரத்திற்குள்ள உனக்கு இடமில்ல. வெளியே வா. இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால கர்த்தருக்கு ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க. சில சாப கட்டுகள், சில சாப கட்டுகள் உடைந்து கொண்டு இருக்கிறது. சில சாப கட்டுகள் உடைந்து கொண்டு இருக்கிறது. சில மூட்டு வேதனைகள் மறைகிறது. இயேசுவின் நாமத்தில் பரிசுத்தர் விடுதலை உடையவனால்
ஹalleluya. அப்படியே முன்னாடி வாங்க. ஹalleluya. எல்லாம் ஆமென். ஸ்தோத்திரம். ஜெபம் பண்ணணும்னு விரும்புகிறவங்க முன்னாடி வாங்க.